அம்மா அடிய தங்கம், ஒரு வார்த்தை தான் சொன்னேன், மலையில இருந்து தேனை கொண்டுட்டு வந்துட்டேன். வனராணி, இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு தான் போறேன். இல்லங்கம்மா, உங்க சாப்பாடு எங்க வயிற்றுக்கு ஒத்துக்கிறது இல்ல. ஆமா ஆமா, நாங்க தான் பயிருக்கெல்லாம் மருந்து அடிச்சு விட்டுறோமே. ஒரு வர டீயாவது குடிச்சிட்டு போறியா? சரி, ஒரு டீ குடிக்கிறேன். என்ன கேட்ட? தமிழ் சாப்பிட சொன்னாங்க, இல்ல எங்க வயிற்றுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டேன். அம்மா போயிட்டு வரமா. பாத்துமா, பசங்க பாஸ் ஆகுற மாதிரி ஆமா சொல்லி இப்ப டீச்சர் மேல தான் அதிகமா கேஸ் போடுறாங்க. ஏய் இல்ல, எப்படி இருக்க? எப்ப கல்யாணம்? என்னக்கா என்ன போய் கேக்குறீங்க? எல்லாம் பெரியவங்க தான் தாய் முடிவு பண்ணணும். கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புங்க. ஏன்பா எப்பயாவது ஒரு தடவை கடைக்கு வரவங்கள பார்த்து எப்ப கல்யாணம் கேக்குறாங்களே. நான் இந்த கடையே கதியன் கிடைக்கிறேன்னு என்ன பார்த்து யாரும் எப்ப கல்யாணம் கேட்க மாட்டேங்கிறாங்களே. என்னைய கேட்கவும் யாரும் இல்லையே. ஓஹோ, ஓ மண்டைக்கு கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை வேற இருக்கா? இந்த மண்டையில சட்னி வேணா அரைக்கலாம். நேத்து கரண்ட் கட் அடிச்சு இதுல தான் துவையல் அடிச்சாங்க. போடா அம்மி தலையா. வேண்டாம், இந்த பக்கம் போலாமா? ஏன்டி இப்படி சுத்தி கூட்டிட்டு வர? அந்த பக்கம் போனா சீக்கிரம் போயிருக்கலாம்ல. ஏற்கனவே உன்னால ஸ்கூலுக்கு லேட். எனக்கு அந்த மட்டன் கடையை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குடி. ஏன்? சின்ன வயசுல நான் ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டுறத பார்த்தேன். அது கதற கதற கத்துன அந்த சத்தம் என் காதுல இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குடி. ஐயோ ஐயோ. செண்பகம், இந்த பிரச்சனை எப்படி விட்டனா சரிப்பட்டு வராது. நீ வா, கல்யாணம் பண்ணிப்போம். மடத்துக்குள்ள மாடசாமியை நினைச்சாதான் எனக்கு திக்குன்னு இருக்கு. மாடசாமியா? ஏவன் அவன்? யோ, என் அப்பா. செண்பகம், கியூல நின்னு ரேஷன் அரிசி வாங்குற உங்க அப்பாவே உன்னால சமாளிக்க முடியலனா இந்த நாட்டுக்கே இலவச அரிசி போட்டுட்டு இருக்கிற நாகராஜ சொல்லன எப்படி சமாளிக்கிறது? கிளம்பி வா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சேர்ந்தே ஃபைட் பண்ணுவோம். சார் ஃபோன். ஐயா, நான் ரெஜிஸ்டர் பேசுறையா. உங்க பையன் ஒரு கிராமத்து ஏழை பொண்ணை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாருங்க ஐயா. என்னையா பண்றது? மணி அனுப்புறேன். சரிங்க ஐயா. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குழந்தைகள் நல்லா இருக்குங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. அது சாட்சி கையெழுத்து போட்டு இவங்க கல்யாணத்தை சிறப்பாக நடத்த சொல்லி இவங்க அப்பா அனுப்பிச்சி வச்சாரு. சரிங்க சார், பென் ப்ளீஸ். என்னப்பா மாலையை கையில் வச்சுட்டீங்க, போடுங்க கழுத்துல. வெரி குட். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. பண்றேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். மருமகளுக்கு ஒரே சிரிப்புத்த. தம்பி, ஒப்பங்கிட்ட போட்டு கொடுத்துறாதப்பா, பிச்சிடுமா. கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க. நான் சொல்றேங்க, கொஞ்சம் வழி விடுங்க. நீ உள்ளே இருமா. சார் பதில் சொல்லுங்க. சார் பதில் சொல்லிட்டு வாங்க சார். ப்ளீஸுங்க, பர்சனல் லைஃபை ரொம்ப பப்ளிசிட்டி பண்ண வேணாம். தேங்க்யூ. அப்பா, எங்க அம்மா இருந்திருந்தா சாவி கொத்தை கையில கொடுத்து இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீ தான் உள்ளவா மருமகளேன்னு கூப்பிட்டுருப்பாங்க. சாவி கொத்துக்கு நாங்க போறது. அண்ணா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேங்க. அண்ணா இந்தாங்க. இதுக்கு நீ வச்சிருக்க? ஆமா, அக்காளுதுங்க. உள்ள போமா. என்னால் தான் தமிழ்நாட்டு அரசியலை தாண்ட முடியல. நீயாவது டெல்லி பாலிடிக்ஸ்ல ஒரு பவர்ஃபுல்லான ஆளோட பொண்ணை கல்யாணம் பண்ணி பார்லிமெண்ட்ல ஒரு என்ட்ரி கொடுத்து எதிர்காலத்தில் ஏன் வயசு வரும்போது இந்திய அரசியல்ல ஒரு பவர் மேக்கரா இருப்பேன்னு பார்த்தேன். இந்த 8 ஏக்கரா 30 சென்ட் உன்னால மறக்க முடியலையாக்கு?
உன் அரசியல் வாழ்க்கையை அழிச்சிட்ட. உனக்கெல்லாம் அரசியல் என்னன்னு தெரியாதுடா. அப்பா அரசியல் அப்படியே தான்ப்பா இருக்கு. அதில் ஈடுபடுறவங்க தான் மாறிட்டு இருக்கிறாங்க. அப்பா நீங்கள் போன தலைமுறைப்பா, நான் இந்த தலைமுறை. செஞ்சுக்கிட்ட கல்யாணம் தன்னோட அரசியல் வாழ்க்கைக்கே பிரச்சனை ஆகும்னு சொல்லி அதை மறைச்சவருப்பா நீங்கள். ஆனால் பண்ணிக்கிட்ட கல்யாணத்தையே தன்னோட அரசியல் வாழ்க்கைக்கு அடிப்படையாக்கிக்கிட்டவன் உங்கள் மகன். அப்பா இலவசமாக நீங்கள் 1 லட்சம் டிவி கொடுத்து 10 லட்சம் சைக்கிள் கொடுத்து 10,000 பேருக்கு சீர்சனத்தையோட கல்யாணம் பண்ணி வச்சு சம்பாரிச்ச பேரை விட அவள் கழுத்தில் 1/2 பவுன் தாலி கட்டி நான் அதிகமாகவே சம்பாரிச்சிட்டேன்ப்பா. அப்பா இன்னைக்கு நீங்கள் டிவியே பார்க்கலையா? தமிழ்நாட்டு டிவி மட்டும் இல்லைப்பா, உலகம் பூரா வர NDTV, CNN, BBC, IBN, ஆய்ஸ்தாக் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு நான் தான்ப்பா டாக் ஆஃப் த கண்ட்ரி. ஆமாப்பா, டெப்டி சிஎம்மோட பையன் எளிமையான முறையில் ஒரு ஏழை பொண்ணை பதிவு திருமணம் பண்ணிக்கிட்டான்னு ஃப்ளாஷ் நியூஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கப்பா. அப்பா போட போட என்னங்குது மணி அண்ணா பையன் டயலாக் பண்றா. நீ சொல்லி கொடுத்தியா? போகண்ணா, அவன் யாரு? சோழர் வம்சத்தின் வாரிசல்லவா? நக்கலு இல்லைங்க. பாடி லாங்குவேஜை பவ்யமா வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே செருப்பால் அடிக்கிற அகில இந்தியாலே நீ ஒருத்தன் தான் பண்ணி நினைச்ச இந்த இடத்துல நீ தலை சொறைவன். வாங்க ஆபீசர்களா. சார், இப்போ நான் நீட்டின பேப்பரில் நீங்கள் 3 பேர் கையெழுத்து போட்டீங்கன்னு வச்சுங்களேன், 3 தலைமுறைக்கு தேவையான பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். குழந்தை குட்டியோடு எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆயிருங்க. அப்படி இல்லாமல் கடமை தான் பெருசாக அப்படி இப்படின்னு டயலாக் பேசுன்னு வச்சுங்களேன், இந்த மளிகை கடை பாய்க்கு கரண்ட் பில்லுக்கு நடுவில் நீங்கள் அறப்பட்டுக்கிட்டே கிடக்க வேண்டியதுதான். என்ன இயற்கை வளங்களை அழிக்கிறது தேசத்துக்கு ஆபத்தான விஷயம்னு நாங்கள் கருதுறோம் சார். அந்த ஈர வெங்காயம் எங்களுக்கு தெரியும்யா. ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு கையெழுத்த போட்டு போவியா? விளக்க சொல்லிட்டு இருக்க. நீ என்னடா சல்லு புள்ளுன்னு அவங்க மேலே ஏறுற? நம்மளாம் டெம்பரவரிங்கடா, அரசியல்வாதிங்க. 5 வருஷம் கழிச்சு காணாம போனாலும் போயிருவான். அவங்கெல்லாம் பர்மனன்ட். இது பாருங்க, அவனுக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஆனா என்ன யோசிக்கணும்? இவனுங்க தான் மரத்தையே கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறானுங்க.